கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று போராடியவர் என் அன்பு தம்பி. 3 வருட குழந்தையாக இருந்த போதே பாசிச மதவாத பாசகவை எதிர்த்து போராடியவர் என் அன்பு தம்பி. அவருக்கு வேற என்ன தகுதி வேணுங்க? என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்குது. நாகராஜ சோழன் எனக்கு ஒரு டவுட், நான் செவ்வாய் கிரகத்துல கீது இருந்தனா இல்ல நீங்க எதுவும் செவ்வாய் கிரகத்துல கீது இருந்துட்டு வந்தீங்களான்னு தெரியல. மலைச்சு போய் பாக்குறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. இதான் ஒரு சாமியை சொல்றேன். அவர் நாகராஜ சோழன், சன் ஆஃப் ராஜராஜ சோழன், கிரேட் சன் ஆஃப் ராஜேந்திர சோழன். கருணாநிதியோட பேருங்கிற ஒற்றை அந்த தகுதியை தவிர நான் முக்கியமான இன்னொரு விஷயத்தை மறந்து போயிட்டேங்க. ஆங்கிலத்துல ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மிகச்சிறந்த அடிமைகள் நமக்கு கிடைத்து விட்டால் கப்பல் நிச்சயம் அமெரிக்காவை தொட்டுவிடும் அப்படின்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல கரியை அள்ளி கொட்டி அந்த அடிமைகள் தான் அந்த வேலையை செய்வாங்க. அதனால மிகச்சிறந்த அடிமைகள் நமக்கு கிடைத்து விட்டால் கப்பல் நிச்சயம் அமெரிக்காவை தொட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அடிமை கூட்டம், கொத்தடிமை கூட்டம்.